வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. இன்றைய பதிவில் அன்பர் ஒருவருடைய உண்மை சம்பவம் தான் நாம் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ அன்னையை நம்பிய அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க ஸ்ரீ அன்னையை நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. அப்படிதான் ஒரு அன்பருடைய கடிதம். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஸ்ரீ அன்னையை மட்டுமே தெய்வமாக தொழுது வரும் தாய் ஒருவரின் வாழ்வில் நடந்த சிறிய நிகழ்ச்சி தான். சின்ன சிறு விஷயத்தை கூட ஸ்ரீ அன்னையின் அருள் எவ்வாறு சீராக்கி தருகிறது என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். குடும்பத்தின் பலவீனங்கள் பலவற்றை விவரித்துவிட்டு ஸ்ரீ அன்னையின் அருள் செய்த இந்த நிகழ்ச்சியை உணர்வோடு குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ அன்னையின் அருள்தான் என்னை வேதனையிலும் கஷ்டத்திலும் எத்தனையோ முறை உயிருக்கு சேதம் ஏற்படாதவாறு பாதுகாத்து வந்துள்ளது என்பதை பரிபூரணமாக நம்புகின்றேன். ஒரு நாள் என் பெரிய மகன் என்னுடன் சண்டை போட்டு மூர்க்கத்தனமாக வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். வீட்டை விட்டு அவன் போனதும் எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு ஸ்ரீ அன்னையின் படத்து முன்னாடி உட்கார்ந்து நான் அழுதேன் என்று அந்த அன்பர் சொல்கிறாங்க. அழுதுகிட்டே நடந்த விவரங்களை ஆரம்பம் முதல் முடியும் வரை அவங்க சொல்லி ஸ்ரீ அன்னை கிட்ட அழுது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம் வேதனையை அழுகை மூலம் கொட்டி தீர்த்து கொண்டு இருந்தார்கள். ஸ்ரீ அன்னை கிட்ட மட்டும்தான் நம்மளோட பிரச்சனை எதாக இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும். அடுத்த மனிதர்களிடம் சொன்னால் அது நிற்குங்களா? கண்டிப்பாக நிற்காது. ஆனால் ஸ்ரீ அன்னை கிட்ட நாம் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அதை சரி பார்த்து நமக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம நம்பி அந்த விஷயத்தை ஒப்படைத்து விட்டால் ஸ்ரீ அன்னை அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. நியாயமான விஷயங்கள் எதா இருந்தாலும் ஸ்ரீ அன்னையோட அருள் அதிவேகமாக செயல்படும் என்பதுதான். அப்படித்தான் அந்த தாய் ஸ்ரீ அன்னையின் படத்து முன்னாடி இருந்து கதறி அழுகுறாங்க. அழுது கொண்டே இருந்தாங்க. 5 நிமிடத்தில் அவ்வளவு கோபத்துடன் சென்றவன் தானாக வீட்டுக்கு அவங்களோட பெரிய மகன் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் தான் தாயிடம். என்னால் நம்பவே முடியவில்லை. இது ஸ்ரீ அன்னையின் அருள் செய்த சாதனை என்றே நினைக்கின்றேன். இப்படி பல அற்புதங்களை என் போன்ற எளியவர்கள் வாழ்வில் நிகழ்த்தியுள்ளார் ஸ்ரீ அன்னை. ஸ்ரீ அன்னையின் அருளே, அந்த அருள் என் வாழ்வின் வறுமையை நீக்கி வளம் பெற செய்ய வேண்டும். கோபித்து கொண்டு வெளியே போன மகனை தடுத்து நிறுத்த வழி இல்லை. ஏன்னா அவன் மூர்க்கத்தனமாக இருக்கிறான். யார் சொல்றதையும் கேட்குற மாதிரி இல்லை. அவனுடைய கோபம்தான் அவனுக்கு முன்னே நிற்கின்றது. தாயாவது தந்தையாவது என்ற நிலை அவன் நிலையில் இல்லை. அந்த கோபத்தால் அவன் வீட்டை விட்டு தாயுடன் கடுமையாக சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அதனால் அவங்க தாயால் அதை தடுக்க முடியல. தடுத்தாலும் அவன் கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்று தாய் உணர்ந்தான். இப்படி இருக்க தன் இயலாமையை கூறி ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்த உடன் அந்த அழைப்பினை ஏற்று மகனை மீண்டும் கொண்டு மன்னிப்பு கேட்க வைக்கின்றார் ஸ்ரீ அன்னை. இது ஸ்ரீ அன்னையின் அருள் தவிர வேறு என்ன இருக்க வேண்டும்? அது ஒரு தெய்வீக சக்தி. அதனால் ஸ்ரீ அன்னையால் இயலாதது எதுவும் இல்லை என்று அந்த தாய் சொல்றாங்க. அடுத்த கடிதம் விசித்திரமானது, ஆனால் ஆழமான பொருளை உடையது. யோசித்து பார்த்தால் அது என்ன பெரிய விஷயமா என கூற தோன்றும். ஆனால் அந்த சிறு விஷயத்தில் கூட ஸ்ரீ அன்னையின் கருணை வெளிப்பாடான அருளையும் பார்க்க முடியும் என்பதே உண்மை. கடிதத்தை பார்ப்போம்.
ஸ்ரீ அன்னையை என் வாழ்வின் பூரணமாக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சில மாதத்திலேயே ஸ்ரீ அன்னை உடனிருந்து எங்கள் வாழ்வை வழி நடத்துகின்றான் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. ஸ்ரீ அன்னையின் அருளால் ஸ்ரீ அன்னையை என் கணவர், என் குழந்தை இருவர் மனதிலும் என்னால் பிரதிஷ்டை செய்ய முடிந்தது. 3 பேரும் சேர்ந்து ஸ்ரீ அன்னையை வழிபட ஆரம்பித்தார்கள். எதிர்பாராத உதவிகள் தானே வருகின்றன. நான் போய் பார்க்க நினைத்தவர்கள் வெளியூரிலிருந்து என்னை தேடி வந்து பார்க்கின்றார்கள். என் கணவர் பல சமயங்களில் கோபப்பட்டாலும், எனக்கு பதிலுக்கு கோபம் எரிச்சல் வந்தாலும் உடனே அதை இருவரும் அவரவர் பாணியில் வெளிப்படுத்தாமல் தனித்து போகின்றோம். காலையில் 3 பர்லாங்கு நடந்து பஸ் பிடித்து கல்லூரி செல்கின்றேன். அப்படி நடக்கும் பொழுது, அம்மா, நான் இந்த நடையின் மூலம் உன் சமாதியை சுற்றி வருகிறேன், என் கர்ம வினைகளை கரைத்து விடம்மா என்று ஓயாமல் கெஞ்சுகின்றேன். 1 மணி நேர அனுமதியில் என் சின்ன மாமனாரை பார்த்து கோயில் பூஜை விஷயமாக பேசி முடித்துவிட்டு அப்படியே பேங்க்குக்கு சென்று அங்கு பணியை முடிச்சிட்டு கல்லூரி அவங்க செல்ல வேண்டும். வீட்டில் புறப்படும் போது மணி 10. மாமனாரை மாலையில் பார்க்கலாம் என அவங்க முடிவு செய்கிறாங்க. ஏன்னா அவங்க கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமனாரை பார்த்து பூஜை விஷயமும் பேசணும், அடுத்து பேங்க்குக்கு போகணும், அடுத்து கல்லூரிக்கு போகணும். இத்தனை வேலைகளும் அவங்க வைத்திருக்கின்றார்கள். கிளம்புனது 10 மணி. அதனால் மாமனார்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல பேங்க்குக்கு போயிட்டு கல்லூரிக்கு போகலான்னு என்று முடிவு செய்கிறாங்க. பேங்க் வேலையை கவனிக்க பஸ்ஸில் புறப்பட்டாங்க. பேங்க்ல போகும்போது பேங்கை விட தள்ளி தான் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் கண்டக்டர் என்ன செஞ்சாங்க, கரெக்டாக பேங்க் வாசலில் வந்து பஸ்ஸை நிறுத்துனாரு. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கொஞ்சம் தள்ளி நிறுத்தினோம்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க டைம் ஆகும். டக்குன்னு பேங்க் வாசல்லே இறங்கி அவங்க போயிட்டு பேங்க் வேலையை முடிக்கிறாங்க. பேங்க் வேலை முடித்து வெளியே வரும்போது அங்கே அவங்க மாமனாரையும் பார்த்துடுறாங்க. அவங்களையும் பார்த்து பேசிடுறாங்க. பேசி முடிச்சிட்டு சரியான நேரத்தில் கல்லூரிக்கு சென்றடைகிறாங்க. இதுதாங்க அந்த அன்பர் சொல்கிறாரு, இது யதார்த்தமாக நடக்கலை, இது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளை நான் கண்கூட பார்க்கிறேன் என்று சொல்கிறாங்க. இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீ அன்னையின் அருள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதற்கு இந்த பதிவு உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். நன்றி.